கடந்த வாரம் லண்டனை பொறுத்தவரைக்கும் அதிகம் பகிரப்பட்ட பேசப்பட்ட செய்திகள் என்ன என்பது பற்றி இந்த பதிவில் முழுமையாக பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் எப்ஸ்டீன் சர்ச்சை சூடுபிடித்திருந்தது. கடந்த வாரம் அன்ட்ரூவின் முன்னாள் மனைவி தொடர்பாக புதிய குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தது. இங்கிலாந்து அரச குடும்பத்தை சேர்ந்த இளவரசர் ஆண்ட்ரூ அமெரிக்க தொழிலதிபர் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தொடர்பான சர்ச்சையால் நீண்ட காலமாக விமர்சனங்களுக்கு உள்ளாகி வந்த நிலையில் சிறுமிகள் மற்றும் இளம்பெண்கள் தொடர்பான கடுமையான குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்ட எப்ஸ்டீனுடன் ஆண்ட்ரூவுக்கு இருந்த தொடர்பு வெளிச்சத்துக்கு வந்ததை தொடர்ந்து அரச குடும்பம் ஒவ்வொரு வாரமும் பெரும் சர்ச்சையில் சிக்கியிருக்கின்றது. இந்த விவகாரம் தொடர்ச்சியாக ஆண்ட்ரூவின் முன்னாள் மனைவி சாரா ஃபெர்குசன் தொடர்பாகவும் புதிய குற்றச்சாட்டுகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. சமீபத்தில் வெளியாகியதாக கூறப்படும் சில ஆவணங்களில் சாரா ஃபெர்குசன் மற்றும் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இடையே நெருக்கமான தொடர்பு இருந்திருக்கலாம் அப்படி என்ற சந்தேகத்தை தூண்டும் தகவல்கள் இடம்பெற்றுள்ளதாக செய்திகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதேபோன்று கடந்த வாரம் தமிழின அழிப்பிற்கு நீதி வேண்டிய ஐநா நோக்கிய ஈருருளி பயணம் இடம்பெற்றிருந்தது. பிரித்தானியாவில் தமிழின அழிப்பிற்கு நீதி வேண்டிய ஐக்கிய நாடுகள் சபை ஜெனீவாவை நோக்கிய மனிதநேய மிதியொந்து பயண ஈருருளி பயணமானது பிரித்தானிய மிச்சம் பகுதியிலிருந்து கடந்த வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு ஆரம்பமாகி இருந்தது. தமிழின அழிப்புக்கு நீதி கோரி இந்த ஈருருளி பயணமானது நெதர்லாந்து, பெல்ஜியம், ஜெர்மனி, பிரான்ஸ் ஊடாக சுவிட்சர்லாந்து ஜெனீவாவினை 1 திகதி மார்ச் மாதம் 2026 அன்று சென்றடையும் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. தமிழர் ஒருங்கிணைப்பு குழு பிரித்தானியாவின் ஒழுங்குபடுத்தலில் இந்த பயணம் கடந்த வாரம் தமிழ் தேசிய ஆதரவாளர்களின் பங்கு பெற்றுதலுடன் ஆரம்பமாகியிருந்தது. இதுவும் பிரித்தானியாவால் தமிழர்கள் மத்தியில் பேசப்பட்ட ஒரு செய்தியாக வலம் வந்திருந்தது. தொடர்ந்து கடந்த வாரத்தை உலுக்கிய ஒரு சம்பவம் அப்படி என்று சொல்லலாம். லண்டன் பள்ளியில் கத்திக்குத்து 13 வயது சிறுவன் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவாகி இருக்கின்றது. வடமேற்கு லண்டனில் உள்ள பள்ளியில் 2 மாணவர்களை கத்தியால் குத்திய விவகாரத்தில் 13 வயது சிறுவன் ஒருவர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கடந்த செவ்வாய்க்கிழமை பிரெண்ட் பகுதியில் கிங்ஸ்பரி உயர்நிலை பள்ளியில் மதிய உணவு நேரத்தில் இந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் இடம்பெற்றிருந்தது. இந்த தாக்குதலில் 12 மற்றும் 13 வயதுடைய 2 சிறுவர்கள் காயமடைந்திருந்தார்கள். அவர்கள் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உடல்நிலை சீராக உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தது. தொடர்ந்து விமானத்துறையானது புதிய டிஜிட்டல் நுழைவு முறையை இடைநிறுத்த கோரியிருந்ததாக ஒரு செய்தி வெளியாகியிருந்தது. ஐரோப்பிய ஒன்றியம் அல்லாத நாடுகளை சேர்ந்த பயணிகளுக்காக அறிமுகப்படுத்தப்பட உள்ள புதிய டிஜிட்டல் நுழைவு மற்றும் வெளியேறும் முறை முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் அப்படி என்று விமானத்துறை தலைவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்திடம் கோரிக்கை விடுத்திருந்ததாக செய்திகள் வெளியாகியிருந்தது. இந்த முறை இடைநிறுத்தப்படாமல் தொடர்ந்தால் கோடை விடுமுறை காலத்தில் பயணிகள் 4 மணி நேரம் அல்லது அதற்கு மேற்பட்ட நீண்ட காத்திருப்பு நேரத்தை சந்திக்க நேரிடும் என்று அவர்கள் எச்சரித்திருந்தார்கள். தற்போது இந்த திட்டம் பகுதியளவில் செயல்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட பயணிகள் 2 மணி நேரம் வரை தாமதத்தை எதிர்கொள்வதாக விமானத்துறை தெரிவித்திருந்தது. தொடர்ந்து நேற்றைய தினம் பிரித்தானியாவை உலுக்கிய ஒரு சம்பவம். குளிர்சாதன பெட்டியில் 2 குழந்தைகளின் உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது. அதன் பின்னர் தாயார் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பிரான்சில் குளிர்சாதன பெட்டியிலிருந்து 2 குழந்தைகளின் உடல்கள் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக 50 வயதுடைய தாயார் தான் காவலில் எடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் மீது அதிகாரப்பூர்வமாக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளதாக விசாரணை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றது. பிறந்த குழந்தைகளின் உடல்களை குளிர்சாதன பெட்டிக்குள் வைத்திருந்ததை அந்த பெண் ஒப்புக்கொண்டதாகவும் செய்திகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது. இப்படியான செய்திகள் கடந்த வாரம் பிரித்தானியாவை பொறுத்தவரைக்கும் அதிகம் பேசப்பட்ட செய்திகளாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை கடந்த வாரம் பிரித்தானியாவில் அதிகம் பேசப்பட்ட செய்திகள் பற்றி உரையாடுவோம். மேலும் வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.